மாயாஜால தீவு கடலோரமா தரியாகஞ்சுன்னு ஒரு கிராமம் இருக்கு. 11-12 வயசு இருக்கிற சாகர் அவங்க அப்பா அம்மாவோட அந்த கிராமத்துல வாழ்ந்து வந்தான். சின்ன வயசுல அவன் கேட்ட கதை என்னன்னா, பக்கத்துல கடலோரமா மாயாஜால தீவு இருக்கான். அது திடீர்னு கடலுக்குள்ள இருந்து வெளியே வருமா. ஜனங்க அதுல பிக்னிக் கொண்டாடுறதுக்காக போவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அது தண்ணிக்குள்ள மாயமா மறைஞ்சிருமா. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அது கடலுக்குள்ள இருந்து வெளியே வருமா. அதுக்கப்புறமா ரொம்ப தூரத்துல இருந்து ஜனங்க அதை பார்க்கறதுக்காகவும் பிக்னிக் கொண்டாடுறதுக்காகவும் வருவாங்களாம். அம்மா அப்பா எப்படி 4 மாசத்துக்கு ஒரு தடவை தீவு கடல்ல இருந்து வெளியில வருமோ அதே மாதிரி இப்பயும் வெளியில வந்திருக்கு. இந்த தடவை நாமளும் அந்த தீவை சுத்தி பார்க்க போலாமா என்ன? இல்ல, அந்த தீவு கடலுக்கு நடுவுல இருக்கு. ஒருவேளை நீ அந்த தீவு பக்கத்துல விளையாடும் போது கால் தவறி தண்ணிக்குள்ள விழுந்துட்டா என்ன பண்றது? அப்படியெல்லாம் விழமாட்டாமா. என்கிட்ட என் நண்பன் என்ன சொன்னானா, அந்த தீவை சுத்தி 4 பக்கமும் வேலி போடப்பட்டிருக்கான். ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கான். அது வழியா தான் ஜனங்க உள்ள தீவை பார்க்க போக முடியுமா. அதனால அந்த தீவுக்குள்ள கதவு வழியா உள்ள போனவங்க தண்ணிக்குள்ள விழுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. ஆமாமா, என் நண்பன் கூட இதே மாதிரி தான் சொன்னான். நிறைய மாயாஜால வித்தைகள்லாம் செஞ்சு காட்டுவாங்களாம், அதுவும் காசு இல்லாம ஃப்ரீயா. சரி சரி சரி, நாம போலாம். ஆனா அது வந்துங்க, நீ ஏன் தேவையில்லாம பயப்படுற? ஒவ்வொரு தடவையும் தீவு வெளியில வரும்போது ஆயிரக்கணக்கான பேர் அதை பார்க்க போறாங்க இல்ல. நாளைக்கு நம்மளும் அந்த மாதிரி போலாம் என்ன? இத கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு டோண்டு, இந்த தடவை தீவுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆமா கோண்டு, ரொம்ப சரியா சொன்ன. ஆனா நம்மளோட டார்கெட் 20,000 பேரு. ஆனா 12,000 பேர் தான் வந்திருக்காங்க. கவலைப்படாத, சாயங்காலத்துக்குள்ள 20,000 பேர் கண்டிப்பா வந்துருவாங்க. இங்க பாரு கண்ணா, என்ன வேணும்? மாயாஜால வித்தியை பார்க்க தயாரா இருக்கியா? என்ன வேணும்னு கேட்டீங்களே, நான் என்ன கேக்குறது? உங்ககிட்ட தான் எதுவுமே இல்லையே. உனக்கு என்ன வேணும்ன்றத தாராளமா சொல்லுப்பா. எனக்கு முட்டை, முட்டைக்குள்ள இருந்து கோழி, அப்புறம் கோழிக்குள்ள இருந்து முட்டை வேணும். அப்படியா? இந்தா வாங்கிக்க. அடேங்க அப்பா, உன்னோட 2வது கைய கொஞ்சம் காட்டு. அம்மாவுக்கு அங்க இருக்க விருப்பமே இல்ல. அதனால வேற வழி இல்லாம அவங்க சாயந்தரத்துக்குள்ள அந்த இடத்த விட்டு வந்துட்டாங்க. அதனால அவங்க அம்மா மேல இவன் ரொம்ப கோவப்பட்டான். ஆனா அவன் கோபம் எப்ப தணிஞ்சதுன்னா, அடுத்த நாள் காலையில அவனோட நண்பன் அவன் வீட்டுக்கு அழுதுகிட்டே வந்தப்ப. அடே என்னாச்சு சம்பு? நேத்து ராத்திரி அந்த மாயாஜால தீவுக்குள்ள உங்க அம்மா அப்பாவோட தங்கறதா இருந்ததுல, அது மட்டும் இல்லாம மிச்சம் இருக்க விளையாட்டெல்லாம் இன்னைக்கு நாள் பூரா விளையாடணும்னு நினைச்சல, இங்கேயே வந்த? நான் என்னன்னு சொல்ல, நேத்து ராத்திரி அந்த தீவுல தங்க ஒரு காட்டேஜும் எடுத்திருந்தோம். எல்லாரும் தூங்கும் போது விடிய காலையில அந்த தீவு தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. என்னோட அப்பா அம்மா, அப்புறம் ஃப்ரெண்டு, அப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து பயமா மறைஞ்சு போயிட்டாங்க. என்ன? அது சரி, நீ ஏன்பா மறைஞ்சு போல? நான் சூச்சு போலான்னு தான் எந்திரிச்சேன். அந்த ராத்திரியில மாயாஜால தீவு பார்க்க எப்படி இருக்கும்னு ஆசைப்பட்டு தான் நான் வெளியில வந்தேன். அந்த நேரத்துல தான் அந்த தீவு முழுகுச்சு. நான் எப்படியோ கஷ்டப்பட்டு நீச்சல் அடிச்சு கரைக்கு வந்து சேர்ந்துட்டேன் தெரியுமா? பாத்தியா, இதனாலதான் ராத்திரியில அங்க தங்க கூடாதுன்னு உன்கிட்ட சொன்னேன். சம்பு, உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த இடத்துல 2 மெஜிஷியன் இருந்தாங்கல்ல, கோண்டு அப்புறம் தோண்டு. அவங்க 2 பேரும் தீவுக்கு 20,000 பேர் வரணும்னு டார்கெட் வச்சிருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல வெறும் 12,000 பேர் தான் இருந்தாங்க. ஒருவேளை சாயங்காலம் ஆகறதுக்குள்ள அந்த தீவுல மொத்தம் 20,000 பேர் கூடுனதுனால அந்த மெஜிஷியன் நினைச்ச மாதிரி அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணதுனால அவங்க தீவோட சேர்ந்து மக்களையே கூட்டு போயிருந்தாங்கன்னா அப்படி நடக்க எப்படி வாய்ப்பு இருக்கு சொல்லு? உனக்கு நீச்சல் அடிக்க தெரியும் இல்லையா? இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்காத. நான் கிராமத்துல வளர பையன், 10க்கு கடற்கரை ஓரமா இருக்கேன். இப்படி இருக்கும்போது நீச்சல் தெரியாதா? ஏன் கூட வா. எங்க வான்னு சொல்றேன்ல. ஏய், இப்போ நீ என்ன பண்ற? நாம இந்த லெட்டரை ஊர் தலைவர் வீட்டுக்குள்ள போட்டுட்டு கடல்ல நீந்தி போகலாம், சரியா? ஊர் தலைவர் வீட்டோட ஜன்னல் வழியா அந்த பேப்பரை தூக்கி போட்டுட்டு அந்த 2 பசங்களும் கடல்ல நீந்தி போனாங்க அந்த இடத்த கண்டுபிடிக்க. ஜம்பு, இங்க இருக்க வேலிகளை நீ பாத்தியா? இந்த வேலிகளை பாக்கும்போது அந்த மாயாஜால தீவை சுத்தி எப்படி இருந்ததோ அப்படிதான்ப்பா இதுவும் இருக்கு. கரெக்ட். இந்த மாதிரி வேலிகள்லாம் கடல்ல இருக்க வாய்ப்பு இல்ல. அப்படின்னா இது புரிஞ்சிருச்சு. இது ஒண்ணும் நம்ம நினைக்கிற மாதிரி வேலி இல்ல, இரும்பால செய்யப்பட்டது. இத கிரீன் கலர்ல பெயிண்ட் அடிச்சு அவங்க வலை மாதிரி பின்னி இருக்காங்க. அப்படின்னா எப்படி இந்த வேலி பொய்யானதோ அதே மாதிரி அந்த மாயாஜாலமும் பொய்யானது. இது எல்லாம் செட்டப். அங்க பார், அந்த மாயாஜால தீவு. அப்படி போடு. அப்படின்னா கண்டிப்பா இதுக்குள்ள எங்க அப்பா அம்மா இருப்பாங்க. வா போலாம். ஒரு நிமிஷம் இரு, இங்க பாரு. சாகர், என்னப்பா இது? இப்ப உனக்கு எல்லாமே தெரிஞ்சிரும், என் கூட வா. இத கவனிச்சிங்களா? சிகப்பு கர்ச்சீஃப். சாகர் என்கிட்ட லெட்டர்ல தெளிவா எழுதி இருந்தான். ஒருவேளை மாயாஜால தீவு கிடைச்சி எனக்கு ஆபத்து ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா சிகப்பு கர்ச்சீப்பை போடுறேன்னு சொன்னா. ஆபத்து எதுவும் இல்லைன்னா பச்சை கர்ச்சீஃப்னு சொன்னா. இப்ப ஆபத்து இருக்குன்னு தானே அர்த்தம். வாங்க, இந்த கர்ச்சீஃப் மூலமா நாம அந்த பசங்க இருக்கிற இடத்துக்கு போவோம். எல்லாரும் உங்க ஆயுதத்தை எடுத்துக்கோங்க.
டோண்டோ, நீ என்கிட்ட சொன்னல 20,000 பேரை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறதுக்கு 2 பேர் குறையிறாங்கன்னு, அதுவும் பசங்கன்னு. இதோ பாரு, அந்த 2 பசங்க வந்துட்டு இருக்காங்க. அட கோண்டு தோண்டு, எங்களை உங்களுக்கு தெரியுமா? உங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய உண்மையான சுயரூபம் எனக்கு தெரியும். போலியான தீவோட போலியான மெஜிஷியன் நீங்க. டோண்டு கோண்டு, எங்க அப்பா அம்மாவை விட்டுடுங்க. அடே, உன் அம்மா அப்பா யாருப்பா? அதாவது இப்ப அவங்கள மட்டும் இல்ல, உங்க 2 பேரையும் நாங்க விட போறதா இல்ல. ஆமா, எங்களோட டார்கெட் என்னன்னா வெளிநாட்டுக்கு 22,000 குழந்தைங்களும் பெரியவங்களையும் அனுப்புறது தான். அதனாலதான் மாயாஜால தீவுன்னு ஒரு மாயையை உருவாக்கணும். நம்ம நாட்டுல இலவசமா எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் மாயாஜால தீவுன்ற பேர்ல நாங்க ரொம்ப பெரிய சப்மரைனை உருவாக்கி இருக்கோம். எங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் 22,000 பேரை சேர்க்க முடியும்னு. அப்போ அன்னைக்கு மொத்தமா சேர்த்து எல்லாரையும் மாயமாக்கிடலாம் முடிவு பண்ணோம். அது மட்டும் இல்ல, பாக்குற மக்கள் எப்பவும் போல இப்பவும் மாயாஜால தீவு மறைஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அதுல இருக்கிற மனுஷங்களும் மாயமா மறைஞ்சிட்டாங்கன்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம நாங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாம வெளிநாட்டுல வித்துருவோம். ஏன்னா அங்கதான் இவங்களோட உடல் உறுப்புக்கு எங்களுக்கு அதிகமான பணம் கிடைக்கும். புரியுதா? அது மட்டும் இல்ல, நாங்க கோட்டீஸ்வரங்கள் ஆயிடுவோம். டோண்டோ, இவங்க 2 பேரையும் போடி. வெளிநாட்டுக்கு ஃபிளைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சுப்பா. வெளிநாட்டுக்கு போறதுக்கான நேரம் வரல, உங்களுக்கு ஜெயிலுக்கு போறதுக்கு நேரம் வந்துருச்சு. இவங்கள புடிங்க. ரொம்ப நன்றி சாகர் தம்பி. உன்னோட புத்திசாலித்தனத்தினாலையும் உன்னோட தைரியத்தினாலையும் தான் நம்ம கிராமத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்ல, அக்கம் பக்கம் கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாரையும் வெளிநாட்டுக்காரங்க கிட்ட இருந்து காப்பாற்ற முடிஞ்சது. ஆனா உங்க எல்லாருக்கும் எப்படிப்பா சந்தேகம் வந்துச்சு இது மாயாஜால தீவு இல்ல போலின்னு? ஏன்னா இது நாங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு பிளான் போட்ட ஒண்ணாச்சே. நேத்து நான் இந்த மாயாஜால தீவை சுத்தி பார்க்கும் போது நீயும் தோண்டுவும் பேசுனதை நான் ஒட்டி கேட்டேன். அதாவது உங்களுக்கு 20,000 பேர் தேவைங்கிறத. ஆனா நீங்க 12,000 பேர் தான் சேர்ந்திருக்கிறதா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம சாயங்காலத்துக்குள்ள 20,000 பேர் சேர்ந்துருவாங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி சாயங்காலத்துக்குள்ள 20,000 பேர் சேர்ந்த உடனே இந்த மாயாஜால தீவு மறைஞ்சிடுச்சு. அப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. பாத்தியா கோண்டு, இவன் கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை இப்ப நம்மளால நல்லா கத்துக்க முடியுது. அது என்னன்னா நல்ல வேலையோ கெட்ட வேலையோ அதை பத்தி நாம வெளிப்படையா யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண கூடாது.